ஆனால் இப்போ வந்து அவங்களே புரிஞ்சுக்கின்னு அதை விட்டு வச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவர் எப்போ நினைக்கிறாரோ ஃப்ரீடம் இருக்குல்ல, நீங்கள் வந்து இந்த தொகுதின்னு கட்டி போடல. ஸோ அவர் வந்து அப்படியே அப்பாவையும் பார்த்துப்பாரு. எப்போ கேப்பு கிடைக்குதோ அக்கம் பக்கத்தில் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இதில் என்ன வந்தது? ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் வந்து திரு அண்ணாமலை வந்து நிறைய விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சேட்டலைட் சேனலில் எல்லாத்துலேயுமே வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இல்லை நான் அது மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை தெரிவிச்சிருந்தார். ஸோ இதில் ஆனால் அப்படி அவர் தெரிவிச்சுமே சில நிறைய சேட்டலைட் சேனலில் வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இருந்து நின்று ஆடணும். இப்போ என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? எத்தனை பேர் ஒன்றா வாங்க, எத்தனை பேர் கொச்சல் குத்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும். அதுதாங்க வந்து ஒரு தலைவருடைய ஆளுமை. அது அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம் ஸ்டாக் வித் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் நம்ம டைம் ஸ்டாக் ஷோ உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம சேனலில் கண்டென்ட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ் சார். அண்ணாமலை அவர்களை வந்து அவரை சுற்றி நடக்கும் விஷயங்கள் வந்து என்னது? அவர் நடக்கிறது தான்ப்பா விஷயம். அவரை சுற்றி நடக்கிற விஷயம்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது. யாரோ என்னென்னவோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ வந்து இந்த முந்தானத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு. இன்றைக்கி வந்து இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரம் முக்கியமாக வந்து நாங்கள் அந்த டெல்லியில் அப்படி என்ன மாதிரியே டிஷர்ட் போட்டுன்னு சுற்றி நிற்கிறார் ஒருத்தர். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஒரு பேட்ஸ்மேன், செட்டில்டு பேட்ஸ்மேன், அவர் வந்து அடித்து ஆடுறார் அப்படின்னு. இருங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, 1வது ஓவரில் 2 பால் ஆடுங்க, அப்புறம் 4வது ஓவரில் 2 பால் ஆடுங்க, அத்தோட 8வது ஓவரில் 1 பால் ஆடுங்க அப்படின்னு எவனாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணானா நீ எல்லாம் ஒரு கேப்டன் ஆட? எந்த கோச்சர் அவனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தான்? கேப்பியா மாட்டியா? கண்டிப்பாக அந்த மாதிரி தான் யாரோ பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்ல காலம் அவர் இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் போகிறேங்கன்ட்டாரு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது போலக்குது, ஐயோ இந்த குழுவே கல்ச்சரு அப்படின்ட்டாங்க. அவரை ஃப்ரீயாக அடிய விடுங்க, அவர் பாட்டு ஆடிட்டு போட்டான். அவருக்கு தான் எந்த பொறுப்பும் கிடையாது. இல்லை நீங்கள் கட்சியில் இது வரைக்கும் ஏதாவது பொறுப்பு கொடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பாருங்க, அவர் வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து வந்த உடனே ஏதாவது ஒரு போஸ்ட்டு கொடுக்கணும்னு. பட் நாம் மட்டும் சொல்லி எதுக்கு போஸ்ட்டு? அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா பதவியை வச்சு தான் ஒருத்தனுக்கு மரியாதையா அப்படின்னு இப்போ அதை புரிஞ்சுன்னுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வெளுன்னு வெளுக்க போகிறாரு, பார்க்க போகிறோம். அதனால் அவரை சுற்றி என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். அவர் என்ன நடக்கிறாருன்றது தான் இன்றைக்கி தமிழகம் பார்த்துட்ருக்கு. சந்தோஷ் சார், அண்ணாமலை அவரை வந்து 6 தொகுதிக்கு வந்து இன்சார்ஜாக போட்டாங்க சார். ஸோ அதை வந்து அவர் ஏன் வேண்டான்னு சொல்லிட்டாரு? அதோட உண்மையான ரீசன் வந்து சொல்லுங்க சார். அவர் தான் சொல்லியிருக்காருங்க, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அதனால் அவரை பார்த்துக்கணும், என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி பிரித்து பக்கத்தில் ஒரு 6 தொகுதி. இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி யாருமே வந்து வித்தியாசமாக யோசிச்சதில்லை. நான் நினைக்கிறேன் யாரோ இது வந்து ஹார்வர்ட்லேயோ இல்லை ஆக்ஸ்போர்ட்லேயோ போயிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு அதில் ஏதோ பிஹெச்டி பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு யோசனை இறக்கி விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வியூகம் அமைப்பாளர்களுக்கே தெரியாத ஒரு இது. உங்களுக்கே ஒரு 6 தொகுதி இல்லை 5 தொகுதி பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுக்காருக்கு 5 தொகுதி 6 தொகுதி தான் கொடுப்பாங்க. என்ன பிச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்றா கொடுப்பாங்க? இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா? எங்கேருந்து எங்கே போவீங்க நீங்கள்? ட்ராவலுக்கே டைம் சரியாக போயிடும்ல. உங்களால் ஒரு 10 தொகுதி கொடுக்குறாங்கன்னா அந்த 10 தொகுதியும் சுற்றி நீங்கள் வேலை பார்க்கணும். அப்போ தானே வந்து கட்சிக்கு வெற்றி தேடி தர முடியும். இதில் வந்து சூழ்ச்சி இருக்குன்னு அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சூழ்ச்சிலாம் நான் சொல்ல மாட்டேன். யாரோ வந்து கொஞ்சம் யோசிக்க தெரியாமல் யோசித்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி எல்லாம் வந்து அண்ணாமலையை கட்டங்கண்ணிலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா சினிமா வில்லன் மாதிரி தான் எனக்கு தோணுது. வில்லன் அப்படி தான் நினைப்பார். அப்படியே வந்து தியானா யார் தெரியுமா அப்படின்லாம் சிரிப்பார், பயங்கரமாக சிரிப்பார். இப்போ அப்படிலாம் சிரிக்கிறது இல்லை. ஆனால் கட்சியில் சொதப்பிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு சூழ்ச்சியா? சூழ்ச்சி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் தம்பி. நீ ஒரு சதி பண்ணுற அப்படின்னு சொன்னால் சரியாக மாட்டை வச்சு அவங்கள வந்து கட்டம் கட்டணும். அதுக்கு கூட துப்பு இல்லையா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு? அதனால சூழ்ச்சிலாம் நான் நினைக்கிறேன்.
யாரோ இந்த என்னவோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக பிளான் பண்ணுறதான்னு நினச்சிக்கின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இறக்கி விட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேனே தவிர இந்த மாதிரி சூழ்ச்சியிலெல்லாம் மாற்றாளா அண்ணாமலை. அதனால் அவர் உண்மையான காரணத்தை அவரே சொல்லிட்டாருப்பா. இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்புங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இது நான் சூழ்ச்சியே இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் தானே வந்து அவர் உண்மையான காரணம், அதான் காரணம். ஆனால் இப்போ வந்து அவங்களே புரிஞ்சுக்கின்னு அதை வச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவர் எப்போ நினைக்கிறாரோ ஃப்ரீடம் இருக்குல்ல, நீங்கள் வந்து இந்த தொகுதின்னு கட்டி போடல. ஸோ அவர் வந்து அப்படியே அப்பாவையும் பார்த்துப்பாரு. எப்போ கேப்பு கிடைக்குதோ அக்கம் பக்கத்தில் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இதில் என்ன வந்தது? அதனால் அந்த சதி அப்படின்னா அதை முறியடிக்க வேண்டும் என்பது விதி. ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் வந்து திரு அண்ணாமலை வந்து நிறைய விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சேட்டலைட் சேனலில் எல்லாத்துலேயுமே வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இல்லை நான் அது மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை தெரிவிச்சிருந்தார். ஸோ இதில் ஆனால் அப்படி அவர் தெரிவிச்சுமே சில நிறைய சேட்டலைட் சேனலில் வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அங்கே ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில் பேசினாங்க சங்க நிர்வாகிகள், அண்ணாமலை 2 பேர் தானே பேசியிருப்பாங்க. எப்படி சங்கத்திலேருந்து கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்களா, இல்லை அண்ணாமலை கூப்பிட்டு சொன்னாரா? இவ்வளோ என்னங்க 2 தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இதை பேசினாங்க அதை பேசினாங்க அப்படின்னு. இப்போ இங்கே வந்து தமிழகத்திலேருந்து ஒரு தலைவர் டெல்லியில் போய் ஒரு தலைவரை பார்க்குறாரு. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏதாவது ஒன்றா இருக்கட்டும். அதில் வேறு சொல்லுவாங்க உதவியாளர்கள் இன்று 2 பேரும் பேசினார்கள், 23 வினாடிகள் பேசினார்கள், இப்படியெல்லாம் வரும் நியூஸ். அதில் வந்து அவர் கோபமாக கேட்டார், அவர் முகம் சிவந்து விட்டது, இவர் வந்து அப்படியே தயங்கி பதில் சொன்னார். அப்படியே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. நாம் அதை எங்கள் மண்டை பின்னாடி மூளைன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு யோசிக்கணும். உதவியாளரே இல்லாமல் சந்திச்சுக்கிறாங்க 2 பேர். அவங்க என்ன பேசினாங்கன்னு அந்த 2 பேர் சொன்னாதான் தெரியும். எப்படி ரகசியமாக இந்த உடம்புல ஒரு ட்ரோன் கேமரா மாதிரி வச்சு அமுச்சு ஏதாவது பிடிச்சாங்களா, இப்படி ஏதோ சொல்கிறாங்களே, இதெல்லாம் நிஜமா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி செய்திகள்லாம் வராது. அதே மாதிரி அண்ணாமலை இந்த மாதிரி கேட்டுக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒரு சேனலில் செய்தி போட்டாங்களாம். அண்ணாமலை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே என்ன பேசினாங்க அப்படின்றது அந்த 2 பேரில் யாராவது சொன்னாலொழிய தெரிய போகிறது கிடையாது. சங்கத்திலேருந்து அவங்க பத்திரிகையாளர்களெல்லாம் சந்தித்து அது மாதிரி சொல்ல போகிறதும் கிடையாது. அண்ணாமலை அவர்களும் அந்த சொல்ல போனால் அந்த மீட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த மாதிரி சுட செய்தி வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஒத்துக்கணும் சந்தோஷ், அவர் சொன்னாரா இல்லையான்றது விடுங்க, அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் சரியான விஷயங்கள். நானாக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பேன். பட் அண்ணாமலை கேட்கலான்னு அவர் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டார். ரைட், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் எழுப்பியிருக்கின்ற கேள்விகள் கரெக்டு தான். அது வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஊடகங்களில் சொல்லியிருக்கலாம். அதை வந்து அண்ணாமலை பேசினார் அப்படின்னு சொன்னது தான் இட் இஸ் அன்அத்தென்டிகேட்டட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம். பட் அவங்க எழுப்பியிருக்க கேள்விகள் சரியான கேள்விகள். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி வந்து 6 தொகுதி பிரித்து கொடுத்தா எப்படி இது பண்ண முடியும், சூழ்ச்சியா அப்படின்னு. அது சூழ்ச்சி கிடையாது, ஏதோ சொதப்பியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார் கேசவ விநாயகம் அவர் வந்து அவர் பதவியை வந்து மாற்றுறதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நேற்றுக்கு சென்னையில் திடீர்னு டெம்பரேச்சர் குறைஞ்சி போச்சு, அங்கே கொஞ்சம் மழைலாம் பெஞ்சுது, இதுக்கும் அண்ணாமலை தான் காரணம். என்ன நம்ப மாட்டியா? எது நடந்தாலும் உடனே அண்ணாமலை நீங்கள் ஒரு பக்கம் நாடானா அண்ணாமலை வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவரால் ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது, கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாடானா தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் உடனே அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க உங்கள் பஞ்சாயத்தில். அவரால் எதுவுமே முடியாதா, இல்லை சூப்பர்மேன் மாதிரி எல்லாமே அவராலையா? முதல்ல நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தால் தான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் போய் பேசுகிறார், அவரை வந்து வேற பதவிக்கு அவரை வந்து தூக்கலை, இங்கிருந்து வேற பதவிக்கு 10 வருஷம் ஆயிடுச்சிங்க. ஏங்க 3 வருஷம் இருந்த அண்ணாமலையே அந்த பதவியிலேருந்து வந்துட்டார். அப்படி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கவரை வந்து அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டிலாம் கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க. அண்ணாமலை சொன்னார்ல, அப்புறம் இவர் போய் போட்டு கொடுத்து அவரை தூக்கினாங்க மாற்றினாங்கன்னு சொன்னால் பார்ட்டிலாம் கொடுப்பாங்களா? இல்லை. அதனால் வந்து சில மாற்றங்கள் அப்படின்னு. இப்போ அன்றைக்கி அண்ணாமலையை மாற்றினாங்கன்னா ஏன் மாற்றினாங்கன்னா அவர் வந்து நான் போகிறேன்னு ஒதுங்கினார். அந்த மாதிரி 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ புதுசாக ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் ஏதோ கன்னியாகுமரியை சார்ந்தவர் அப்படின்றாங்க. அங்கே ஆல்ரெடி பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஸோ அதனால் ஒரு கோஆர்டினேஷனுக்கு அவரை கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறதுனே இருக்கீங்கப்பா. சேட்டலைட் சேனல் அப்படிதான் சொல்கிறாங்க. அது 1000 சொல்லுவாங்கங்க.
இப்போ நாளைக்கே வந்து சந்தோஷ் யார் தெரியுமா, இவருக்கு வந்து துபாயில் 2 வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு கூட தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் யார் கேள்வி கேட்க போகிறாங்க? என்ன அப்படிதான் அடிச்சு விட வேண்டியது தான். இதெல்லாம் வந்து ஒரு டிஃபமேஷன் கேஸுன்னு போட்டுன்னு அது பாட்டுக்கு இழுத்துன்னு கிடக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணாருன்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஏதோ அபராதமும் கொடுத்துருக்காங்க. பட் இட் டேக்ஸ் அ லாங் டைம், ரைட்? அதே மாதிரி ஹிமந்த பிஸ்வா சர்மா அவரும் வந்து ஏதோ ஒன்று 500 கோடியோ என்னவோ கேட்டு ஒரு கேஸ் போட்டுக்கிறாரு. பட் எல்லாரும் அந்த மாதிரி போகிறது கிடையாது. அதனால் சேட்டலைட் சேனல்களில் சொன்னாங்க, இல்லை வந்து ட்விட்டரில் போட்டுக்கிறாங்க. இப்போ இதை விட இன்னொன்று வந்துச்சு சார், வாட்ஸ்அப்லேயே வந்துச்சு சார். அதனால் கவர்மெண்ட்டுக்கு எச்சட்டா வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இது நான் சொல்லலை. ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் பல வருடங்களாக இருக்கின்ற ஒரு கட்சியை சார்ந்தவர் நேஷனல் சேனலில் இங்கிலீஷ் மீடியாவில் வந்து ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது இதே ஒன்று வாய்க்கு வந்ததை எடுத்து விட்டாரு. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. என்ன இது டுபாக்குன்னு தெரிஞ்சே பேசுகிறேன்னு என்னங்க சொல்கிறீங்க, எங்கெங்க ஆதாரம்னா வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படின்னாரு அவர். அதனால இதெல்லாம் சொல்லுவாங்கங்க. அதனால் இதெல்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? லாஜிக்கலாக யோசிக்கணும். அப்படி ஏதாவது அப்படின்னு இருந்தால் சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்எஸ்எஸ் அப்படின்றது வந்து பாஜகவை விட பழமையான அமைப்பு, 100 வருஷம் கொண்டாடிட்டு இருக்க ஒரு அமைப்பு. அதனால் அவங்க போயிட்டு அண்ணாமலை சொன்னதுனால உடனே மாற்றிட்டாங்க அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு சில நிர்வாக இது தேவைப்பட்டிருக்கு. அதனால் அவர் அப்படி வந்து அன்செரிமோனியஸ் எக்ஸிட் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேறு எந்த பதவியும் கொடுத்துருக்க கூடாதுல்ல. வேறு பதவிக்கு தானே அவரை மாற்றிக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஜாப். கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கே இருக்கும்போது, அதுவும் பாஜகவில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இத்தனை வயசுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது, இத்தனை வருஷத்துக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது, இப்படிலாம் வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்துச்சு இதெல்லாம் போயிட்டு இந்த ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்ற குறுக்கு கண்ணோட்டத்தோடையே கேள்வி கேட்கிறார்கள். சந்தோஷ் சார், பிஎல் சந்தோஷ் அவர் வந்து ரீசெண்டாக இங்கே பாஜகவில் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த மீட்டிங்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மாதிரி எல்லாருமே வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு தான் வந்து ஆர்வமாக இருக்கீங்க, ஆனால் வந்து வேலை எதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இல்லை கட்சி பண்ணி அப்படின்னு சொன்னார். அது வந்து அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை என்ன சொல்லியிருப்பாரோ, நான் தான் அங்கே இங்கேன்னு எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூ கொடுத்துன்னுக்கிறேன். நான்லாம் எதுக்கு கட்சி பண்ணிக்கிறேன், என்னெல்லாம் கட்சியிலே சேர்த்துக்கவே மாட்டாங்க, அது வேறு விஷயம். என் வீட்டில் அம்மா அதுதான் சொல்லின்னுக்கிறாங்க. நீ பாட்டுக்கு பொழுது நீங்கள் இன்டர்வியூன்னு கிளம்பி போயிடுற, வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, என்ன நினச்சிருக்கிற நீ அப்படின்னு அவர் கேட்குறது நியாயம் தானேங்க. அவர் கேட்டாரா இல்லையா எனக்கு தெரியாது, பட் கேட்டிருந்தால் அது தப்பு இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலை மீது அதான் குறை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கு சோசியல் மீடியாவிலே கும்பு சுற்றி நிற்கிறாங்க, களத்தில் இறங்கி வேலை செய்யணும். ஏங்க அந்த நெல் வச்சுக்கிற களத்தில் போயிட்டு கதிர இருக்கணும் அப்படின்றாங்களா? அவர் மேலே அவ்வளோ குறை சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமில் ஒரு பெரிய குளறுபடி நடந்தது. இன்றைக்கி யாருக்கா அது ஞாபகம் இருக்குதா? இதே திமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்ததுன்னு சொன்னால் அதகலப்படுத்திருப்பாங்க. சிஎம்ஐ தூங்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. அது பாட்டுக்கு வந்தார், அந்த அதிகாரி வந்தார், அவர் வந்து ஐடி எக்ஸாம் கேன்சல் அப்படின்ட்டாரு. இதில் வந்து சில பேர் பாதி எழுதி நிற்கிறாங்க, அதெல்லாம் நடந்துருக்குது. அவங்களாம் ஐயோ என்னங்க இது ஈஸியான கொஸ்டின் நினச்சினேன் அப்படின்னாங்க. அதோட அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த அதிகாரி ஏதோ மாற்றிட்டார் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். மீடியாவில் பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதிர்கட்சியாக உக்காந்தீங்கன்னு? இன்டர்வியூவில் ட்வீட் போடுறது கூட இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கச்சா யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது தப்பே கிடையாது, கேட்கணும். அதைத்தான் நான் சொல்லுவேன். திமுக கிட்டேருந்து கற்றுக்கங்க. என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? எதிர்கட்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அந்த மாணவர்களாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நமக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்டான்னு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் விசில் அடிச்சிருப்பாங்க. இங்கே எதையுமே பண்ண காணுமே. அவர் கேட்டாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கேட்டுன்னு தான் நான் கைத்தட்டுவேன்னு சொல்வேன். அந்த பெடலை சுற்றின உடனே ஹீரோ வந்துடுவார் பார் சிவா, அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்தாருன்னு சந்தோஷப்படும். இனிமேலாவது அவங்க இறங்கி வேலை செய்யணும். சார், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்கள் பார்வையில் வந்து நீங்கள் யாரா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ யாரை சொன்னார்னா அப்போ வேலை செய்யாத நிர்வாகிகள் அவங்கள பார்த்து சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சொல்லியிருந்தார் அப்படின்ற பட்சத்தில் அப்போ உடனே அண்ணாமலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவர் வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் இப்போ எந்த பொறுப்புலையும் இல்லை. சந்தோஷ், பொறுப்பில் இருப்பவங்களுக்கு தான் பொறுப்பு வேணும். எந்த பதவியும் இல்லாதவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து குறை சொல்கிறதுன்றது நியாயம் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சார், அவருக்கு பொறுப்பு இருக்குது சார். அதாவது தேசிய செயற்குழு உறுப்பினராக அவர் இருக்கார்ல சார், பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பொறுப்பு அப்படின்றத வந்து நீங்கள் பதவி அப்படின்னு பார்க்கணும். பதவி இல்லாட்டாலும் பொறுப்பு, அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி வச்சுக்கலாம். சரியா? அதை 2 விதமாக எடுத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு பொறுப்பாக நம்ம வேலை செய்கிறதுன்னு ஒன்று, உன் தலையில் ஒரு பொறுப்பை சுமத்துறது அப்படின்றது ஒன்று. அந்த பொறுப்பை நீ எப்படி செய்கிற அப்படின்றது தான் வந்து முக்கியம். அது சிறப்பாக செய்கிறியா இல்லை ஒரு வெறுப்பாக செய்கிறியா
இல்லை வந்து கருப்பு உடையோட வந்து உன்னுடைய நெருப்பு மாதிரி காமிக்கிறேன் வானம் அது அண்ணன் மாதிரி போட்டு குழந்தை விட்டுத்தள்ளு. தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படின்றது வேற, அது வந்து நேஷனல் லெவல்ல. இங்க தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கறதுக்குன்னு நிர்வாகிகள் இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ மாநிலத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், மாநில தேர்தல், தேசிய லெவல் உறுப்பினர்கள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வழிகாட்டியாக இருக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்தது எனக்கு ஒப்புதல் இல்லை. அவரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அந்த பதவியெலாம் நீங்கள் விட்டு தள்ளுங்க. பதவியினால ஒத்துருக்க அந்த பொறுப்போ இல்லை வந்து அந்த செல்வாக்கோ வர்றது கிடையாது. பதவி இல்லாததுனால வந்து செல்வாக்கு சரிஞ்சு போயிடுறது கிடையாது. பதவி இருந்தாலும் இல்லாட்டாலும் கட்சிக்காக உழைக்கணும். அது வந்து என்ன சொல்கிறது, நாம் ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறத விட அவன் பேர் வருதா இவன் பேர் வருதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. யாராவது யோசிக்கிறாங்களான்னு ஏமாய போடுங்காத மாதிரி ஒரு கருத்துன்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். சார் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஸோ எப்படின்னா இது வந்து ஒரு கற்பனை கேள்வின்னு வச்சுக்கோங்க. அது இப்போது இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அண்ணாமலை வந்து பிஜேபி பார்ட்டியோட தலைவராக இருந்திருந்தாருன்னா, இப்போ கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா 2026 எலெக்ஷன் எப்படி இருந்திருக்கும் சார்? ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அவங்க வந்து ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டாக நினச்சது அண்ணாமலை அவர்களை. அட்லீஸ்ட் அவங்க அப்படி நினைக்காட்டா கூட அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி அப்படின்றது இல்லை, தனியாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அந்த கருத்தை அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இடுப்பில் துண்டு கட்டின்னு அவங்க கிட்ட போய் நிற்கணுன்றதெல்லாம் கிடையாது. கட்சிக்கு ஒரு மரியாதை வேணும், அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு. ஸோ 26 எலெக்ஷன் அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு முக்கியமான எலெக்ஷன் கிடையாது தனியாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா இதனுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது நேஷனல் லெவலில் எந்த விதமான ஒரு இம்பாக்டையும் உருவாக்க போவது கிடையாது. வேறஸ் ஸ்டேட்டில் ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கும். ஸோ இங்கே பாஜக தனித்து போட்டிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதிமுக தாவேகா அது ரெண்டுமே வந்து 26. தாவேகா எப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆல்ரெடி போயிடுச்சு, தேர்தலுக்கு அப்புறம் அது ஒன்றும் கிடையாது. அதிமுக இந்த தடவையும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, தனியாக நின்றோ இல்லை வந்து மற்றவங்களோட கூட்டணி சேர்ந்தோ முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் கட்சியை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு களம் மாறி இருக்கும். ஸோ 2031க்கான அது அடித்தளமாக இருந்திருக்கும். 26 எலெக்ஷன் அப்படின்றது வந்து திமுகவுக்கு ரொம்ப லேசாக இருந்திருக்கும். அவங்க வந்து சாலிடாக ஜெயிச்சு வந்திருப்பாங்க. பட் 26க்கு அப்புறம் கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து போக்கிடம் இல்லாமல் போயிருந்திருக்கும். இதுதான் வந்து நான் எதிர்பார்த்தது. பட்டு மேலிடம் வந்து வேறு மாதிரி நினச்சாங்க. இல்லை திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னா அதனால் அவங்க கூட்டணி ஒத்துக்கினாங்க. ஸோ இதுதான் அவர் கண்டினியூ ஆயிருந்தாருன்னா இப்படி தான் நடந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. சந்தோஷம் சார். மறுபடியும் எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிற ஒரு கொஸ்டின் சார், பழைய கொஸ்டின் தான். எல்லாரும் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின், எல்லாரும் கேட்குற கொஸ்டின், எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கொஸ்டின். அதாவது அண்ணாமலை அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா சார்? அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லலாம். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அதெல்லாம் நடக்காது. அது வந்து சில பேருக்கு கனவு, சில பேருக்கு நைட்மேர். அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய திட்டவட்டமான கருத்து. எதுக்கு வெளில போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே என்ன அவருக்கு குறைஞ்சி போச்சு? இது பாருங்க, இந்த மாதிரி சில்வண்டுத்தனமாக கட்சிக்குள்ளே பிரச்சனை பண்ணுறவங்கலாம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பயந்து ஒருத்தர் கட்சியை விட்டு வெளில போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கருத்தை நான் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன். இருந்து நின்று ஆடணும். இப்போ என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? எத்தனை பேர் ஒன்றா வாங்க, எத்தனை பேர் கொச்சல் குத்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும். அதுதாங்க வந்து ஒரு தலைவருடைய ஆளுமை. அது அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பற்றி அவர் நினைக்கவும் மாட்டார்ன்றது தான் என்னுடைய திட்டவட்டமான கருத்து. சார், பல்வேறு விஷயங்களை வந்து இன்றைக்கி நீங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, அதை வந்து உங்களோட பண்ணுறது மிக மகிழ்ச்சி சார். ஸோ இன்னொரு எபிசோடில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நன்றி, சந்தோஷ். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.